சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பேர், பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம், ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு வேணாது. ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவா? நீ எவனாவது சொல்லுவியா? பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா? என்னடா சமூகம் அது? ராமானுஜரை, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ் அடிகளார், நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞர் என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவனவன் தீண்ட தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியை ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. யான் எதிர்க்கிறான், நான் பார்க்கிறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த விருந்தகை வைத்தியநாத ஐயரை. அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி இல்லையா? வரலையே. அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை, தமிழின் பெருமை, தமிழின் அறிவு ஒளி உலகெங்கும் பரவ செய்வேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படி ஆவாது? வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு எப்படி? வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறார்.